இரவு. இரவு என்பது இரத்தலை குறிப்பது. வறுமையால் பொருள் பெற விரும்பி தன் நிலையை குறைத்து கொண்டு கொடுப்பவரை உயர்த்தி புகழ்ந்து கேட்டலே இரத்தலாகும். இரவு. இறப்போன் தன்மை. திருக்குறள். கரப்பிடும்பை இல்லாரை காணேன் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். பொருள். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். திருக்குறள். கரப்பிடும்பை வைத்து கொண்டு இல்லையென மறைக்கும் குற்றம் இல்லாரை இல்லாதவரை காணின் கண்டால் நிரம்பி இடும்பை நிரம்பி வரும் துன்பம் ஒருங்கு கெடும் எல்லாம் ஒரு சேர கெட்டுவிடும் என்று கூறுகிறார். 17. இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணேன் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து என்று கூறுகிறார். பொருள். இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இழப்பவரின் உள்ளத்தில் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். இகழ்ந்து தம்மை அவமதித்து எல்லாது இழிவு சொல்லை சொல்லாது ஈவாறு பொருள் கொடுப்பவரை காணின் கண்டால் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்வடைந்து அவர் உள்ளம் உள்ளுள் ஓய்ப்பது உள்ளே மகிழ்ச்சியடைவது உடைத்து உண்டு என்று கூறுகிறார். 18. கயமை. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயமை என்றால் கீழ்மக்களின் தன்மை, தவறுக்குரியவர்கள். பொருள். கயவர் மக்களைப் போல் இருப்பர். கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெண்டதிலும் யாம் கண்டதில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். மக்களே போல்வர் மனிதர்களைப் போன்றே கயவர்கள் இருப்பார்கள். அவர் என்ன அவர்களைப் போன்றே ஒப்பார் ஒப்புடையோர் கயவர்களைப் போல யாம் கண்டதில்லை யாம் பார்த்ததில்லை கண்டதில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். 19. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துழகலாம். பொருள். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்பியவற்றை செய்து ஒழுகுவர். திருக்குறள். தேவர் அணையர் தேவர்களைப் போன்றவர்கள் கயவர்களும் கயவர்களும் ஒரு தன்மை உடையவர். அவரும் அவர்களும் தாம் மேவன தாம் விரும்பியதை செய்து ஒழுகலால் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பர் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். 20. சொல்லால் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லால் பயன்படும் கீழ். பொருள். ஒருவர் தம் குறையினை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர் சான்றோர். கரும்பை பிடிவது போல நெருங்கி பிழிந்தாலும் கூட பயன்படுவர் கயவர். தன்னுடைய குறைகளை கேட்டாலும் கூட சான்றோர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வர். ஆனால் கரும்பை பிடிவது போல நெருங்கி பிழிதால்தான் பயன்படுவர் கருவர். கரும்பை எப்படி ஒரு ஆலைக்குள் நுழைத்து நாம் செலுத்துகின்ற அந்த கரும்பை பிழிந்து சாறு எடுக்கின்றோமோ அப்படி அந்த தன்மை கொண்டு அந்த கயவரிடத்தில் நாம் நட்பு கொண்டால்தான் அவர் நமக்கு பயன்படுவார் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். திருக்குறள். சொல்ல பயன்படுவர் சொல்லிய உடனே உதவக்கூடியவர்கள் சான்றோர் மேன்மக்கள். கரும்பு போல கருமனை போல கொல்ல கசக்கி பிழிந்தால் ஒழிய பயன்படும் கீழ்மக்கள் பயன்படுவர் கீழ்மக்கள். கரும்பை போல கசக்கி பிழிந்தால்தான் நமக்கு பயன்படுவர் என்று கூறுகிறார்
திருவள்ளுவர்.